ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் 30 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 என்கின்ற நல்ல இடங்கள்ல சந்திரன் வளர்பிறையாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதம். இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் என்கின்ற வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் இணைகின்ற ஒரு அமைப்பு ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் சந்திரன் கேது ஆகிய இருவரோடு சுபத்துவமாகவும் சூட்சுமோடு என்கின்ற நிலையிலும் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வார ஆரம்பமே இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர்ன்ற நிலைமையில் இருக்கு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவுமே மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆகவே வார ஆரம்பத்தில் 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இயங்குவதால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொஞ்சம் எதிர்த்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு எதிரிகள் கூட இந்த தடவை உங்களுடைய உண்மை உள்ளத்தை புரிந்து கொண்டு நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களையும் அதி அற்புதமாக இருக்கிறது. அந்த வியாழன் வெள்ளி 2 இடத்துலையுமே ஒரு புதிய அறிமுகங்கள், யார்கிட்டையாவது போய் ஒரு மாதிரியான விஷயத்தை, அதாவது கொஞ்சம் கடினமான விஷயத்தை அவருக்கு விளக்கி சொல்லி அவரிடமிருந்து ஒரு நல்ல ஆதரவை பெற வேண்டும் என்று நினைத்தால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் கண்டிப்பாக இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்புகளோடு வெளியே போகக்கூடிய அமைப்பு, உறவுகள் நட்புகள் கொஞ்சம் கலந்துரையாடக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள், காதலன் காதலி போன்ற அமைப்புகள். 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்து ராசியை பார்க்கறதுனால மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான அமைப்புகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் உண்டு. மொத்தத்தில் இந்த வாரத்தில் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நல்லவைகளாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்க, 2ஆம் இடம் வலுத்திருக்க, 11ஆம் இடம் வலுத்திருக்க, சந்திரன் 4, 5, 6 என்கின்ற இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. குறிப்பாக மருத்துவத்துறை, கட்டிடத்துறை போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க, டாக்டரா இருக்கக்கூடியவங்க, நர்ஸா இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதால் செவ்வாய் சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்படும். வார ஆரம்பத்திலேயே இந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, இது சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் 6ஆம் இடம் போன்ற இடங்களில் சந்திரன் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக வருவது முயற்சிகளை அப்படியே பலிக்கக்கூடிய தன்மை. குழந்தைகள் சார்ந்த முயற்சிகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பலிக்கும். பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த வேலை வாங்கி கொடுக்கணும், இந்த வேலை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைய வெளிநாட்டிற்கு அனுப்பணும் என்கின்ற எண்ணங்கள் அமைப்புகள் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்லவைகள் நடக்கும். அதை விட மேலா ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த தடவை மிக முக்கியமாக கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால அரசாங்க லாபம், அரசாங்கத்திலிருந்து ஒரு அனுமதி, ஒரு பெர்மிஷன், இந்த உதவித்தொகை, இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்பு. சிலருக்கு மட்டும் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற யாராவது ஒருத்தர் மூலமா வேலை தொழில் அமைப்புகளில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு கூட வேலை செய்கிறவங்கள உங்களுடைய இனத்துக்காரர், உங்களுடைய மதத்துக்காரர் அல்லாத ஒருவரின் மூலமாக மன கஷ்டங்கள் புதன் வியாழன் கிழமைகளில் வரக்கூடிய அமைப்போல உண்டு. ஆனால் அதை கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக தவிர்த்து விட்டு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர் வாரம்னு சொல்லுவேன். ராசியிலேயே சூரியனும் குருவும் இணைந்திருக்க, ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்க, சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வருவது மிகப்பெரிய அமைப்பு. வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை வியாழக்கிழமை அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அம்மா தூரத்தில் இருக்கிறாங்க, அம்மாவை போய் பார்க்கணும், பார்க்க முடியாம போகுது, அல்லது அம்மா சொன்ன உன்னை கேட்க முடியாம போகுது. நம்ம நல்லதுக்கு தான் அப்பாவோ அம்மாவோ சொல்றாங்க, ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் அது சரியாக இல்லையே என்கின்ற மாதிரி கேட்க இயலாது போகின்ற ஒரு சூழல்கள்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக தாய் தகப்பன் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, அல்லது நமக்கு இசைந்து அப்பா அம்மா வரக்கூடிய அமைப்புகள் அப்படியே மாறக்கூடிய நிலைமைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு.
வார இறுதி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளாலேயும் கணவன் மனைவினாலேயும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். கணவரால் இதுவரைக்கும் இருந்து வந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய, நம்முடைய பேச்சு கணவர் கேட்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் கல்வியிலேயோ வேலையிலேயோ இப்படித்தான், அந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான், நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்ட்டு தோளுக்கு மிஞ்சினால் தோலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறமே, அந்த அமைப்புகளில் பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்காமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு வார இறுதின்னு சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகளும் இல்லை. ஒரு தெளிவான நீரோடை போல தெளிந்த மனதோடு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. தொழில் ரீதியாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் தொடர்புள்ளவர்களுக்கு சின்ன சின்ன பண கஷ்ட அமைப்புகளே கொடுப்பார். அதனால யாரையும் நம்பாதீங்க. ஒரு தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். நம்மளை மட்டும்தான் நம்பணும். பணம் கொடுத்து வாங்கிறது போன்ற விஷயங்கள்ல சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு நல்லவர் தான் வல்லவர் தான் அப்படின்னு நம்பி யாரையும் இப்போது நம்ப தேவையில்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அதே நேரத்தில் பண வரவிற்கு பிரச்சனைகள் இருக்காது. பணியிடங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்காது. குடும்பத்தில் சொல்லவே வேண்டாம், கஷ்டப்பட்டதெல்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டீங்க. கஷ்டங்களிலிருந்து விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான வாரம். சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தவர் அப்படியே விலகி பௌர்ணமிக்கு, அதாவது வளர்பிறையாக மாறிக்கொண்டே வருகிறார். போன வாரம் இருந்த அமாவாசை நிலைமைகள் இப்போது இல்லை. எடுத்த எடுப்பிலே அவர் தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 முழு நாட்களுமே புதன்கிழமை வரைக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஜீவனாதிபதியோடு சேர்ந்து ராசிநாதன் இருப்பது முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எந்த தொழில் பண்ணலாம், இந்த வேலையை பார்க்கலாமா, இந்த வேலையை விடலாமான்னு தைரியமா யாராவது வேலையை விட்டுறலான்னு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, அப்படிலாம் வேலையை விட்டா கூட திரும்பி கஷ்டப்பட மாட்டீங்க. உங்க கஷ்டமெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு முடிஞ்சு போச்சு. தைரியமாக கூட வேலையை விட்டு வேறு வேலை பார்ப்பது அல்லது தொழில் ஆரம்பிப்பது போன்ற அமைப்புகளுக்கு மனம் சில முன்னேற்பாடுகளை அப்படியே வச்சுக்கிட்டு வரப்போகக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. அட்டமத்து சனியில் பட்ட புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்கள் பட்ட அமைப்புகளை இப்ப எதிர்பார்க்கவே வேண்டாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஆகவே முன்னேற்றங்களை மட்டுமே அடையாளம் காட்டுகின்ற வாரமாக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. ராசிநாதன் 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரியான இடங்கள் அமைப்புகள் இருக்கும்போது அவர் தைரியமாக நீங்க செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. உதவ முடியாதவர்கள் எல்லாமே இப்போது தேடி போன தடவை நம்ம உதவி கேட்டும் செய்ய முடியாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ இந்த தடவை உதவியை தேடிக்கொண்டு வரக்கூடிய அமைப்புகள். நீங்க மற்றவங்க கிட்ட உதவி கேட்டது ஹெல்ப் கேட்டதெல்லாம் மாறி போய் நீங்களே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு பினான்சியலாகவும் வேறு வகையிலும் புத்திசாலித்தனத்திலும் முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்க ராசிநாதன் வலிமையான அமைப்புகள் இருக்கிறார். மற்ற கிரகங்களும் நன்றாகவே இருக்கின்றன. சந்திராஷ்டம அமைப்புகள் இந்த வாரம் கிடையாது. ஆகவே எதையும் ஒரு ஆரோக்கியமாக போட்டி மனப்பான்மை இல்லாமல் சிந்திக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே வளர்பிறை சந்திரனும் யோகாதிபதியுமான செவ்வாயும் வலிமையாக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. 1, 2, 3 ஆகிய 3 இடங்கள் வளர்பிறையாக சந்திரன் இயங்குகிறார். 11ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் அற்புதமா இருக்கிறது பெரிய விஷயம். எல்லா இடத்திலையும் சட்டப்பூர்வமான வெற்றிகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள், நண்பர்களாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, சக்சஸ் நல்ல விதமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதனும் குருவும் சுபத்துவமாக இருப்பது மனசிலேயே உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு வலுப்பற்று பார்க்கும் பொழுது எண்ணங்கள் தெளிவாக தூய்மையாக நல்ல விதத்தில் இருக்கும். லட்சியங்கள் என்னன்றதை தெளிவாக சிந்திப்பீங்க. அட்டமத்து சனி என்பதை பற்றி கவலையே பட வேண்டாம். கோட்சார வேத என்கின்ற அமைப்பில் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு அட்டமத்து சனியை செயலற்றதாக ஆக்கி கொண்டிருப்பதால் 8ஆம் இடத்து சனியை பற்றி ஒரு துளி கூட சிம்மராசிக்காரர்கள் இன்னும் 1 வருஷத்துக்கு கவலைப்படவே தேவையில்லை. ஆகவே படிப்படியாக நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். நம்மளை சந்தேகப்பட்டு பார்க்கறது. ஆண் பெண் உறவுகளில் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு வகையான ஒரு அணுகுமுறையால் அதை கண்டிப்பாக தவிர்க்கத்தான் செய்வீங்க. பண வரவுக்கு தடையே இல்லை. 2ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் அது விரயத்தை குடிக்கக்கூடிய ஒன்று. அது கூட சுப விரயமாக தான் இருக்கும். வீட்டிற்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வருமானம் வரும்.
சேர்த்து வைக்க முடியாதபடி இருக்கும். சில பேர் கொஞ்சம் அகலக்கால் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களையும் செய்வீங்க. 12ஆம் இடத்துல புதன் இருந்தாலே அந்த ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கை கொடுக்காது. அதையும் கொஞ்சம் கவனமாக வைங்க. யாராவது அதை சொன்னார் இதை சொன்னார்னு ஷேர் மார்க்கெட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் தான் இப்போது கை கொடுக்கும். டெய்லி ட்ரேடிங் கை கொடுக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் பார்க்கணும். சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு வகையில் வருமானம் இருக்கக்கூடிய எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 12, 1, 2 இடங்கள்ல இருக்கிறார். ராசிநாதன் அற்புதமா இருக்கிறார். என்ன 11ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாக இருப்பது, அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் பாக்கியாதிபதி அந்த இடத்துலயே ரொம்ப டாப்பான ஒரு அமைப்புல இருக்கு. கன்னிக்கு இங்க கஷ்டங்களை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த வாரமும் உங்களுக்கு சந்திராஷ்ட அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. அப்ப என்ன நடக்கும்? லாபாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கனால எண்ணங்கள் லாபத்தை பற்றிய வெற்றியை பற்றிய அமைப்புகளாக இருக்கும். எதை செஞ்சா லாபம் வரும்? வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், எதுல லாபம் வருது, எதுல செய்யலாம், 1க்கு 2ஆன தொழில் பண்ணலாமா என்கின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இப்போது அத்தனை வியாபார தொழில் பெருமக்கள் எல்லாருக்குமே போகும். ஆகவே நல்ல வாரம் தான் இந்த வாரம். சிலருக்கு அற்புதமான உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் இந்த வாரம் கிடைப்பாங்க. அதனால இந்த வாரத்திலேயே யாராவது வேலைக்காரங்களை சேர்க்கறதுனா தாராளமாக சேர்க்கலாம். நம்ம மனசறிஞ்சு நடக்கக்கூடிய வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் இப்போது கன்னிராசிக்கார தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சோசியல் மீடியா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ்புக்கில் இதில் பேர் எடுக்க முடியும். ஒரு பேர் கிடைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஒரு நிலையில் முதல்ல 2 நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பயணங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இப்போது உண்டு. வடக்கே வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம் அல்லது பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்கள் இந்த வாரத்திலேயே கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பணவரவு கடைசி 2 நாள் கண்டிப்பா உண்டு. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பா பணவரவு ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த இடத்துல இருந்து பணம் வர்றது, அல்லது நாம இதைத்தான் எதிர்பார்த்தோம்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அந்த இடத்துல இருந்து பணம் வர்றது என்கின்ற ஒரு சுமூகமான வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடம், 12ஆம் இடம், ராசி என்கின்ற 3 இடங்கள்ல சந்திரன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அண்ணன் அக்கால் உறவுகளில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. பொதுவாகவே லாபத்தில் சந்திரன் இருந்தா, அதுவும் 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து அவர் லாபத்தில் இருக்கிறார். ஜீவனாதிபதி 11ஆம் இடத்துல 2, 7 கூடியவரோடு இருக்கிறார். மனைவிக்கு வேலை வேணும், கணவனுக்கு வேலை வேணும் என்கின்ற ஒரு நம்மளுடைய கோ பார்ட்னர்னு சொல்லும்ல, நம்முடைய சக பார்ட்னர், நம்முடைய வாழ்க்கை துணைவருக்கு வேலை சரியில்லை, கடன் தொல்லையில் இருக்கிறாரு, ஆரோக்கிய குறைவில் இருக்கிறார், இந்த மாதிரி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டை வருமானம் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடியது உண்டு. மனைவியும் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு இதை சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாமேன்ற மாதிரியாக என்னுடைய வருமானத்தை செலவு செய்துவிட்டு மனைவியோட வருமானத்தை சேர்த்து வைக்கலாம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். வாரத்திலேயே இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக நடக்கும். கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், கணவனுடைய கடன் தொல்லைகள், அவருக்கு சம்பள உயர்வு, அல்லது இவருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்லலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகளுடைய சொல்லை கணவர்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. பெண்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்குங்க. 12 ராசிகள்லேயே துலா ராசிக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அப்படியும் ஒரு 5% 10% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு தெரிகிறதே என்பது மாதிரியான சில நிலைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சாதகமான அமைப்பில் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப தடைகள் எதுவும் இல்லாமல் சீராக மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாம கூட படாம ஏதோ அந்த பாட்டில் பொழைச்சிட்டு போறார்ப்பா என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் இப்போ சந்தோஷம் இருக்கும். என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, இந்த காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10, 11, 12 இடங்கள்ல இருக்கிறார்.
ராசிநாதனே சந்திரமங்கல யோகத்தில் வார ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு ராசிநாதன் சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சுபத்துவம், கேதுவோடு சேர்ந்து சூட்சுமவலு, சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் இருப்பதால் வாரத்தின் முதல் 2 நாட்கள் நீங்கள் சாந்தமாக அமைதியாக எதையும் செய்யக்கூடிய புத்துணர்வோடு எல்லாத்தையும் அப்படியே அப்படியே கீப், ஒரு ஒழுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒழுங்கோட கீப் பண்ணக்கூடிய அற்புதமான நல்ல வாரங்க இந்த வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லை. பொதுவாகவே 10, 11ஆம் இடங்கள் சந்திரனுக்கு மிக வலுவான இடங்கள். வார கடைசியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, டிராவல் இருக்கும், கண்டிப்பாக டிராவல் இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டர், ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் வட மாநிலத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் வாரத்தின் முதல் 5 நாட்கள் 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் இருப்பது அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல வேலை தொழில் அமைப்புகள், ஜீவன அமைப்புகள், நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்களா, தொழில் முனைவோராக இருக்கிறீங்களா, அல்லது வேலை செய்கிறீங்களா, இவங்க எல்லாத்துக்கும் வேலையே கிடைக்கலையா, கிடைக்கும். அரசு வேலை சார்ந்த விஷயங்கள், மருத்துவ வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு மேலதிகாரி தொந்தரவு அல்லது வேலையை பார்க்க முடியாத நிலைமை, பக்கத்து சீட்டுக்கார ஒரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்ன போட்டு கொடுக்கறதாவே இருக்கிறாங்க, என்னுடைய திறமை இன்னொருவருக்கு உபயோகமாகிறது, நான் வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேர் எடுத்துட்டு போறார், இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 நாள் பார்த்து அடிங்க, அட்டகாசமா அப்படியே செயல்படும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படியே நல்ல விதமாகவும், கடைசி 2 நாட்கள் சுப செலவுகள், சிலருக்கு அசுப செலவுகளும் உண்டு. தேவையில்லாத செலவு போய் அவனுக்காக நண்பன் அப்படின்னு போய் கொடுப்பீங்க. யாருக்கும் கிரெடிட் கார்டு தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் தலைமையில கொண்டு வந்து வைப்பாங்க. அதை தவிர்த்து முதல் 5 நாட்கள் சுப பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசம். இப்பதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சது. 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இப்ப சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வருகிறார். 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல 10, 11ஆம் இடங்கள் வாரத்தின் கடைசி 5 நாட்கள் அட்டகாசமான ஒரு அமைப்பு. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6லேயே இருக்கிறாரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. 2 நண்பர்கள் 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல 2 நண்பர்கள் சேர்ந்திருந்தாலே பாக்கியங்கள் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மனைவி கிடைக்க போகிறார், கணவன் கிடைக்க போகிறார், குழந்தை கிடைக்க போகிறது, வேலை கிடைக்க போகிறது, பணம் கிடைக்க போகிறது, ஆரோக்கியம் கிடைக்க போகிறது. என்ன தேவை என்பதற்காக கடந்த ஒரு வருடமா முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளி வரைக்குமே அந்த 5 நாள் டாப் டக்கரான நாள். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சா? இந்த முதல் 2 நாட்கள் சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் நல்லா இருக்கும், அப்பா அம்மா பற்றிய விஷயங்கள் நல்லா இருக்கும், பங்காளிகள் அங்காளிகள் போன்றவைகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் அதுவும் சரியா போகும். சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் வரும், சிலருக்கு புனித தரிசனம் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற அவங்களுடைய அடங்கிய அந்த அவதாரங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு சித்தர் தரிசனம் கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும், தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற ஏதாவது நல்ல மாற்றங்கள், மனமாற்றங்கள், சிலருடைய மனமாற்றம், பரவாயில்ல இவரை பற்றி நம்ம இப்படி நினைக்க வேண்டாம், இவரை இப்படி அப்ரோச் பண்ணலாம் என்பது போன்ற மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வயதிற்கு ஏற்ற வகையில் உல்லாசம், சந்தோஷம் இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்தே தீரும். ஒரு நல்ல எதையுமே நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நேர்மையான வழிகளில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமமாக அமைகிறது. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையே சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 திங்கக்கிழமை உங்களுக்கு முழுக்க சந்திராஷ்டமம். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 2 நாளில் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமையே 29 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கள் முழுக்க சந்திராஷ்டமமாகி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:24 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. சந்திரன் 8ஆம் இடத்துல மறைகிறதோட செவ்வாய் கூட இருக்கிறாரு. அப்பதான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆக திங்கட்கிழமையும்
செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடக்காதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் அவர் நண்பரோட தான் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. ஆனால் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, அவன் நல்லவனா இவன் நல்லவனா என்பது போன்ற குழப்ப அமைப்புகள் இருக்கும் என்பதால் சந்திராஷ்டம நாட்களில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதே அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுகின்றன. அந்த அமைப்பு நமக்கு அப்படியே பொருந்தும். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலையும் பண விஷயத்துல யாரையும் நம்பாம இருங்க. பணத்தை ஒருத்தட்ட கொடுத்து விடுறது வாங்குறது இதெல்லாம் வேண்டாம். பேங்க்குக்கு போகிறது வர்றது இதுல எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ட்ராவலில் கேஷ் கொண்டு போகிறது, இது நகை கொண்டு போகிறதெல்லாம் முதல் 2 நாட்கள் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் கூட யாருன்னு தெரியாமல் ஃபேக் ஐடியில் குழம்பி போவீங்க, கவனமாக இருங்க. மற்ற 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காதுங்க. 9, 10ஆம் இடங்களில் அவர் வலிமையாகவே இருக்கிறார். 9, 10ஆம் இடங்கள் தாய் தந்தையை குறிக்கக்கூடிய இடம், தொழில் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம், அண்ணன் தம்பி உறவுகள்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக தாய்மாமன் வழியில் இப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும், அல்லது மாமனார் வீட்டிலிருந்து நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை மற்ற 5 நாட்கள் உண்டு. மற்ற 5 நாட்களில் பொருளாதார முன்னேற்றம், வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருப்பது, வியாபாரம் ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியது. ஏழரைச்சனி முடிந்துவிட்ட காரணத்தினால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் வெளியே போய் எது நல்லது எது கெட்டது என்பதை அடையாளம் தெரிவிக்கக்கூடிய நல்ல 5 நாட்களாக பிற்பகுதி 5 நாட்கள் அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய முதல்ல இல்லை, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:24 வெள்ளிக்கிழமை வரைக்கும், புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்களும் அப்படியே சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை விடியும் போது சந்திராஷ்டமம் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:24 அப்படியே வெள்ளிக்கிழமை அதிகாலை 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி காலையில் 3:19 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கரமுறான்னு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அவர் வளர்பிறை சந்திரனா இருக்கிறனால பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். கடன் பற்றிய கலக்கங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சர்வ நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி பண்றது இதை எப்படி பண்றதுன்ற விஷயங்கள் இருக்கும். ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடுப்பகுதி 2 நாட்கள் மட்டும் கும்பராசிக்காரர்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். ஒரு வேலையை விட்டுறது, ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம், அல்லது வீடில் ஒரு மாற்றம், இந்த மாதிரி நட்புகளில் ஒரு மாற்றம், இவரை போய் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு, இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனை உண்டு இல்லைன்னு பண்ணினோம், இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டுமே இப்போது கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை தவிர்த்து வாரத்தின் ஆரம்ப நாளில் 2 நாள் சந்திரமங்கல யோகத்தோடு ராசி பார்க்கப்படுகிறது. ராசியை குருவேறு பார்த்து கொண்டிருக்கிறார். 3-4 கிரகங்கள் சேர்ந்து மொத்தமாக பார்க்கறதுனால மங்கள விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளா இந்த விஷயம் குடும்பத்தில் நடக்கலையே, ஒரு பெண்ணுக்கு சுப விஷயங்கள் நடக்கலையே, பையனுக்கு திருமணம் பண்ண முடியலையே, சகோதரிக்கு சகோதரர்களுக்கு கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதுவரைக்கும் நம்மை பற்றி தவறாக மதிப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், இதுவரைக்கும் இவனால என்ன செய்ய முடியும், சோம்பேறி பையன், அல்லது இந்த பெண் என்ன இப்படித்தான் எப்பவுமே இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் வந்து உங்களைப் போல உண்டுமா என்கின்ற அளவிற்கு கும்பராசிக்காரர்களை மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய, செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டம அமைப்புகளாக வருகிறது. வெள்ளிக்கிழமை விடியும் போதே, காலையில் விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். வார கடைசியில தான், முதல் 4 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:19 ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும், 4 மணி 1 நிமிஷம் எக்ஸாக்டா, வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் பகுதியில் 4 நாட்கள் பார்த்தா ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருப்பது 6ஆம் இடத்துல மனக்கலக்கங்களை விளக்கி வைக்கக்கூடிய தன்மை. அதாவது வார ஆரம்பத்தில் சொல்றேன், இந்த வாரம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 புதன்கிழமை இந்த 3 நாளுமே வந்து எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மை. யார் நல்லவர் யார் கெட்டவர், யார் உதவுவார் யார் உதவ மாட்டார் என்பதை அடையாளம் கண்டு பிரித்து பார்க்கக்கூடிய சூழல். அதற்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசமுசான இருக்கக்கூடிய அமைப்பு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துடும். குறிப்பா காதலன் காதலியில கொஞ்சம் வாயில ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்குவீங்க, உஷாரா இருங்க. ஆணுக்கு பெண் உறவும் பெண்ணுக்கு ஆண் உறவும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல தோழியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுகிட்ட போய் எதையாவது சொல்லி இதை பண்ணி எப்போவுமே ஆம்பளைங்க இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி, எப்போவுமே பொண்ணுங்க இப்படி தாண்டா என்கின்ற மாதிரியாக எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு சலிப்புத்தன்மை ஒரு வெறுப்புத்தன்மை வரக்கூடிய அமைப்பு இப்போது இளைஞர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியாகிய வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக உண்டு. இதே பெரியவர்களுக்கு கணவனால மனைவியால அப்படி ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வரும். அல்லது அதை விட பெரியவர்களுக்கு அக்கால் தங்கை
அம்மா அந்த மாதிரியான பெண் வழி உறவுகள் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இதை தவிர்த்து இந்த வாரத்தில் பெரிய அளவில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குமான்னு பார்த்தா பெரிய அளவில் இருக்காதுங்க. பணவரவிற்கு தடையில்லாத அமைப்புகள், சுமூகமாகவே வேலை அமைப்புகள் போகும். ஆனால் வேலையில் தான் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் புத்திசாலிகளாகவும் நல்லவர்களாகவும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.